ஷாமலாஸ் ஹெல்தி மீல் அண்ட் மூவோட 4வது ஹெல்தி ரெசிபி பழைய சோறு கஞ்சி. பழைய சோறு பச்சை மிளகா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசம். முத நாள் சமைச்ச சோறுல நீரூற்றி அடுத்த நாள் சாப்பிட்ற இந்த கஞ்சியில் ஏராளமான நன்மைகள் இருக்கு. ஸ்பெஷலி தமிழர்களோட ரொம்பவும் ஆரோக்கியமான ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட் இது. பட் ஸ்ரீலங்காவில் இருக்க ரெஸ்டாரண்ட்லலாம் ஏன் இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றது நான் அடிக்கடி யோசிப்பேன். இந்த பழைய சோறு கஞ்சியில் ப்ரோபயோட்டிக் நிறையவே இருக்குது. நம்ம குடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியா இது உருவாக்கி கொடுக்குது. விட்டமின் B12 B6 நிறையவே இதில் இருக்குது. அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்க இதை தாராளமாக சாப்பிடலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்போட சூட்டை குறைச்சி உடம்புக்கு குளுமையை கொடுக்குது. ஆனால் குளிர் பிரதேசங்கள் இருக்கிறவங்களும் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்களும் ஒரு வீக்லி ஒன்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். மற்றவங்க தாராளமாக இதை டெய்லி கூட எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய விஐபி செலிப்ரிட்டிஸ் கூட அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த பழைய சோறு கஞ்சி தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த பழைய சோறு கஞ்சியில் இருக்க அந்த தண்ணியில் லாக்டோ ஆசிட் நிறையவே இருக்குது. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வெள்ளை அரிசி மட்டும் இல்லை, கைக்குத்தல் அரிசி, சிகப்பரிசி எதுவாக இருந்தாலும் ஒரு மண்பானையில் லெஃப்ட் ஓவர் ரைஸை போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். மார்னிங் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சோத்தில் இருக்க தண்ணியை வீசிடாமல் அதே தண்ணியோட தேவையான அளவு உப்பு, சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்க பச்சை மிளகா, சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்க சிகப்பு சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு கர்ட் சேர்த்துக்கலாம். சில பேர் இதுக்கு தேங்காய் பால் இல்லைனா ஃப்ரெஷ் மில்கெல்லாம் கூட விடுவாங்க. நான் அது எதுவுமே சேர்க்கலை. கர்ட் சேர்த்து நல்லா கையில் வச்சு மசிச்சு பிணைஞ்சி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சில பேர் இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஊறுகாய், பொரிச்ச மீன் இல்லைனா கருவாடு, அப்பளம் அதெல்லாம் வச்சுக்குவாங்க. பட் அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இப்படி சும்மா சாப்பிட்டாவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாம் தான் இதை கண்டுக்காமையே விட்டுறோம். வெளிநாடுகளில் இதோட நன்மை தெரிஞ்சு மார்னிங் ரைஸ் அப்படின்னு சொல்லி பாட்டிலில் அடைச்சி சூப்பர் மார்க்கெட்டுகளை கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க.